நாங்கள் சுமார் 2 மணிக்கு இங்கே வந்துட்டோம். எங்களுக்கு இங்கே போதிய வசதி இல்லை. ஒரு பாத்ரூம் போகிறது கூட ஒரு வசதி கிடையாது. தண்ணி வசதியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாப்பாடு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டைம் பாருங்க 5:25. இப்போ வரைக்கும் சாப்பாடு வரல. ரொம்ப நேரமாக சாப்பாடு ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப பசியால் சமைச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் சாப்பாடு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 150 பேர்கிட்ட இருக்கிறோம். ஒரு 30 சாப்பாடு மட்டும் கொடுத்து சாப்பிடணும் சொல்லலை. அங்கேயும் கீழே வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்கம் வந்துருச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு மயக்கம் வந்துருச்சு. இது சூளைமேட்டில் ரொம்ப வசதிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமாவா டீச்சர்? எப்படி இருக்கிறோம்? வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்னமும் சாப்பாடு வரல. பசியால் தவிக்கிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டீ சரி சாப்பாடு கூட வரல. அரேஞ்ச் பண்ண முடியல. ஒரு டீ கூட அரேஞ்ச் பண்ணலைங்க சார். ரொம்ப ரொம்ப மிகவும் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களா இருக்கோம். போராட்டம் நடத்தல. எங்க உடம்புல எல்லாம் தெம்புல கத்தி கத்தி எங்களுக்கு எனர்ஜி எல்லாம் போயிருச்சு. எங்களால முடியல. அப்படி உட்கார்ந்து நிலைமையில இந்த டீச்சருக்கு என்ன பதில் சொல்றது? கண்டிக்கின்றோம் 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 பெண்ணாசிரியர்களை அடைத்து வைத்து பெண்ணாசிரியர்களை அடைத்து வைத்து பெண்ணாசிரியர்களை அடைத்து வைத்து உணவின்றி நீரின்றி உணவின்றி நீரின்றி தவிக்க வைக்கும் காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை 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 ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு உணவு எங்கே உணவின்றி நீரின்றி கொலை செய்ய திட்டமா? கண்டிக்கின்றோம். உயிரே போனாலும் ஆணையின்றி போக மாட்டோம். உண்ண மாட்டோம் முறங்க மாட்டோம். ஓய்வின்றி உறங்க மாட்டோம். போராடுவோம். வெற்றி பெறும் போராடுவோம். எத்தனை நாள் அடைத்தாலும் ஆணையின்றி போக மாட்டோம்.